ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தென்னிந்திய அரசுகள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அல்லது குரூப் 2 கொஷின்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷின், தொடக்க கால பல்லவ அரசர்கள் எந்த அரசின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? ஆப்ஷன் ஏ சாதவாகனர்கள். இரண்டாவது கேள்வி, களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிம்மவிஷ்ணு. மூன்றாவது கேள்வி, சிம்மவிஷ்ணுவின் மகன்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். நான்காவது கேள்வி, சிம்மவிஷ்ணு பல்லவ அரசை நிறுவிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 550 கிபி. ஐந்தாவது கேள்வி, ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன். ஆறாவது கேள்வி, முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஏழாவது கேள்வி, மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற காரணமாக இருந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். எட்டாவது கேள்வி, கடைசி பல்லவ அரசர்? ஆன்சர் ஆப்ஷன் டி அபராஜிதன். ஒன்பதாவது கேள்வி, மத்த விலாச பிரகசனம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். பத்தாவது கேள்வி, வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன். 11வது கேள்வி, மத்த விலாச பிரஹசனம் என்ற நாடகத்தை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன். 12வது கேள்வி, இரண்டாம் நரசிம்மவர்மனை பற்றி பொருந்தாதது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரோமானிய அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார். 13வது கேள்வி, குணபாரன் என்ற பட்டத்தை பெற்றவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். 14வது கேள்வி, யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி 1984. 15வது கேள்வி, கட்டுமான கோவில்களின் பாணி? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. இது பார்த்தீங்கன்னா பி பாருங்க. ஸோ இந்த பி ஓகேவா? ஸோ டி கிடையாது. 16வது கேள்வி, மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களில் பொருந்தாதது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிள்ளையார்பட்டி. 17வது கேள்வி, ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோவில் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கைலாசநாதர் கோவில். 18வது கேள்வி, காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் நந்திவர்மன். 19வது கேள்வி, நியாயபாஷா என்னும் நூலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாத்யாயர். 20வது கேள்வி, தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன். 21வது கேள்வி, காஞ்சி கடிகையில் ஆசிரியராக பணிபுரிந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி
வாத்ஸ்யாயர். 22வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, பெருந்தேவனார் தட்சிண சித்திரம். 23வது கேள்வி, இசை குறித்த கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, பி மற்றும் சி. 24வது கேள்வி, புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முதலாம் மகேந்திரவர்மன். 25வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை மூன்றும். 26வது கேள்வி, சாளுக்கியர்களின் தலைநகரம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. 27வது கேள்வி, ஐஹோல் கல்வெட்டு அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கர்நாடகம். 28வது கேள்வி, ஐஹோல் கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரவிகீர்த்தி. 29வது கேள்வி, கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலாம் புலிகேசி. 30வது கேள்வி, வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் புலிகேசி. 31வது கேள்வி, ஹர்ஷருக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் இடையேயான எல்லையை கொண்ட நதி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நர்மதை. 32வது கேள்வி, கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலாம் கீர்த்திவர்மன். 33வது கேள்வி, கிபி 973 மாலவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டாம் தைலப்பர். 34வது கேள்வி, விருபாக்ஷா கோவில் கட்டப்பட்டுள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பட்டடக்கல். 35வது கேள்வி, பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்ற காட்சி வரையப்பட்ட இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஜந்தா. 36வது கேள்வி, பட்டடக்கல் என்ற இடத்தில் காணப்படும் கோவில்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10. 37வது கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில்? ஆன்சர் ஆப்ஷன் டி, விருபாக்ஷா கோவில். 38வது கேள்வி, ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி? ஆன்சர் ஆப்ஷன் பி, கன்னடம். 39வது கேள்வி, ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தந்தி துர்க்கர். 40வது கேள்வி, ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர்? ஆப்ஷன் ஏ, அமோகவர்ஷர். 41வது கேள்வி, ஜினசேனர் எனும் சமண துறவியால் சமணத்தை தழுவியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமோகவர்ஷர். 42வது கேள்வி, கிபி 916 இரண்டாம் கிருஷ்ணர் எந்த சோழ மன்னனால் தோற்கடிக்கப்பட்டார்? வல்லம் போர்க்களத்தில்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பராந்தக சோழன். 43வது கேள்வி, சோழர்களை தக்கோலம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மூன்றாம் கிருஷ்ணர். 44வது கேள்வி, ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
மூன்றாம் கிருஷ்ணர். 45வது கேள்வி, நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி ராஷ்டிரகூட அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மூன்றாம் கோவிந்தனார். 46வது கேள்வி, கன்னட மொழியின் முதல் கவிதை நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிராஜ மார்க்கம். 47வது கேள்வி, ஆதிகவி பம்பா பற்றிய கூற்றுகளில் தொடர்பில்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நவரத்தினங்களில் ஒருவராவார். 48வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, ஆதிகவி பம்பா ஆதிபுராணம் என்ற இலக்கியத்தை எழுதியுள்ளார். கூற்று 2, ஆதிபுராணம் முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. 49வது கேள்வி, எல்லோரா கைலாசநாதர் கோவில் பற்றிய தவறான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி, இக்கோவில் 80,000 சதுர அடிகள் பரப்பு கொண்டது. 50வது கேள்வி, காரபுரி என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எலிபெண்டா தீவு. அவ்வளோதான் கைஸ், 50 கேள்விகள் முடிந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.